அவரோடு சேர்ந்து பயணிக்க ஒன்று கூடியுள்ள என் அன்பு சகோதரர்களே, இந்த சிறுவை பாதை தியானத்தை நாம் ஆரம்பிக்கும் முன்பு ஒரு நிமிடம் ஆண்டவர் இயேசுவின் உபகரமான பாடுகளை நினைத்து உலகின் சுமந்து இயேசுவை கேட்போம். அவ்வாறு சமயத்தில் பங்கு கொண்ட ஆவலோடு வந்திருக்கும் அன்பு சகோதரனே, உன் பாவங்களை என்னிடம் தருவாயா? என் சிலுவை பாரத்தை குறைக்க வேண்டுமானால் உன் பாவ சுமைகளை என்னிடம் கொடுத்துவிடு. எந்த பாவத்தை என்னிடம் தரப்போகின்றாய்? வழி தவறி அடையாத 99 ஆண்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னுடைய ஒரே கவலை வழி தவறி செல்லும் உன்னை பற்றித்தான். உன் உலக மனப்பான்மைகளை விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா. உன் பொய்யான மதிப்பீடுகளில் இருந்து விடுபட்டு உண்மையான மதிப்பீடுகளின் பக்கம் உன் மனதை திருப்பு. உன் பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடு. புனித வாழ்வை தொடங்கு. அப்பொழுது என்னை உன்னில் காண்பாய். என் பேரின் பொருட்டு நீ துன்புறுத்தப்படும் போது நீ வேறு பெற்றவன். ஏனெனில் உணர்ந்து கிடப்போரை விட என்னை போன்று எழுந்து கிடக்க முயல்வோரே என்னை வாழ்த்து பெறுவர். என் சீடனாக சிலகியாக இருக்க விரும்பும் நீ என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் வழியில் என்னை உணர்கிறார். அன்றும் அமைதியும் ஆறுதலும் என் சிலுவை வழியில் நீ கொடையாக பெறுவாய். ஆம் சகோதரங்களே, இயேசுவின் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தவர்களாக உருக்கமாக இத்திருவிழிய சிலுவை பாதையில் பயபக்தியுடன் கலந்து கொள்வோம். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? கல்வாரி பாதையின் நிலை கொண்டு கெத்செமனியில் இயேசு உண்மைகள் ஊமையாகின்றதோ, உணர்வுகள் ஊனமாகியதோ, ஒலிவ மரக்காடே, சில கணம் நடந்த உண்மையை சொல்லாயோ. உன்னுடன் சேர்ந்து சாட்சிகளாய் நாமும் மாற எம் விழிகளை திறந்தவர்களாய். இன்னும் சில மணித்துளிகளில் பலிக்களம் நோக்கி இயேசு இழுத்து செல்லப்பட இருக்கின்றார். துணைக்கு அழைத்த சீடர்களுடன் இல்லை. எல்லாம் இருள்மயம். தனிமையின் கொடுமை வேதனை குரல் கேட்க யாரும் இல்லை. இதயம் கனக்க யாரை நினைத்தாரோ? சாவு வரும் வேளையில் சாதிக்க துடிக்கின்றார். கானகத்தினுள் வாழ்வுக்கான காவிய போராட்டம் தொடங்குகின்றது. இன்று வாழ்வுக்கான தேடல் என்ன? கெத்செமனியா, பகட்டு வாழ்வா, ஒலிவத்தோடுவா, பொய்யாரமான இருக்கையா? யாரை தேடுகின்றோம்? ஏன் தேடுகின்றோம்? நாம் இறை துணை நாடுவது இறை சித்தம் நிறைவேற்றவா அல்லது எமது விருப்புகள் நிறைவேற்றவா? இன்று கவலை, கண்ணீர், வேதனை இவைகளில் மட்டும்தான் படைத்தவனை நாடுகின்றோமா? தேவை என்றால் மட்டுமே இறைவனை தேடுகின்றோமா? எமது வாழ்வில் இறை திட்டம் நிறைவேற்றுவதில் சந்திப்பால்கள் போராட்டங்கள் தான் என்ன? எப்படிப்பட்ட துன்பத்தை சந்திக்க வேண்டி வரும்? இது எனக்கு வேண்டுமா? துன்பத்திலிருந்து விலக முடியாதா? இதனாலும் இலட்சியம் நிறைவேறுமா? வேதனை குரல் கேட்க யாரும் இல்லையே என்று கலங்கி துடிக்கும் உள்ளங்கள் தான் உம்மில் எத்தனை. இவர்கள் மட்டில் எமது நிலை என்ன? இயேசுவாய் மாற நாம் தயாரா? சுபம்.
இறைவாகும் விருப்பத்திற்கு அல்லாமல் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழவும் பிறருக்காக மையார்ப்பணித்து வாழவும் அருள் தாரும். ஆமென். நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய், உனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி இயேசுவை சிலுவை சுமத்தப்படல். யூதர்களுடைய வாழ்க்கை முறையில் சிலுவை ஒரு தூக்கு மேடையாக காணப்பட்டது. அது எவ்வாறென்றால், கொடும் குற்றவாளிகள், கொலையாளிகள், கொள்ளைக்காரர்கள், சமூக விரோதிகள் இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற பயன்பட்ட கருவிதான் சிலுவை. ஆனால் இவ்வாறான எந்த ஒரு பிழையும் செய்யாத ஒரு மனிதரின் மேல் சிலுவை சுமத்துகின்றார்கள். தூயவராய் தியாக செம்மலாய் விளங்கும் இயேசு பாரில் பெரும் பாவியாய் சிலுவை மரண தண்டனையை தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். இன்றைய நவீன உலகில் பலவிதமான மக்கள் மத்தியிலும் வெவ்வேறு சமூக கலாச்சார, சமூக பொருளாதார, அரசியல் பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு பலவிதமான சிலுவைகள் மீது வற்புறுத்தப்பட்டு பலாத்காரமாக சுமத்தப்படுகின்றன. குற்றம் செய்யாமலே குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு தண்டனைகளை பெற்றவர்களும் பெற்று வருகின்றவர்களும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. குற்றங்களையே தங்கள் வாழ்வாக கொண்ட சில பேர் பணபலத்தாலும் ஆட்பலத்தாலும் தண்டனையில் இருந்து தப்பிவிட்டு நிரபராதிகளாய் நீதி தலைவர்களாய் கிராமங்களிலும் ஊர்களிலும் உத்தமர்களாய் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான அநீதிகளும் ஏமாற்றங்களும் சமூக விரோத செயல்களும் அடக்குமுறைகளும் அடாவடித்தனங்களும் மெலிந்து கிடப்பதனால் நம் இயேசு சிலுவை சுமக்க வைக்கின்றோம். மேலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் நாம் எம் சகோதரர்கள் மீதும் தந்தை, தாய், பிள்ளைகள் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தி மீண்டும் எழுந்திருக்க கூடாது என்ற நியதியோடு வெவ்வேறான சிலுவைகளை நாம் சுமத்துகின்றோம். நாம் எப்பொழுதும் எம் அயலவர்களுக்கு சிலுவையை சுமத்துவர்களாக இருக்கின்றோம். செபம். அன்புக்குரிய ஆண்டவரே, மற்றவர்கள் எம்மை புரியாது எம்மை பிழையாக தீர்ப்பிடும் போதெல்லாம் அவர்களை கடுமையாக நினைத்து கொண்டு அவர்கள் சார்பாக கரிசனையோடு நடந்து கொள்ள அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரு தயவாயும் சுமைகளால் சோர்ந்தோரை வருகன்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரை வருகன்றே, சிலுவை சுமையை எனக்கு சிலுவை சுமையை எனக்கு தந்தார்.
செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டெழுந்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 3. இயேசு சிலுவையோடு முதலாவது முறை விழுதல். கல்வாரி நோக்கிய கரடுமுரடான பயணத்தில் பரமன் இயேசுவின் சிலுவையை பதம் பார்க்க இயேசு முதல் முறையாக காலிடறி விழுகின்றார். இயேசுவை வீழ்த்தியது அவரின் பலவீனமல்ல, மாறாக மக்களின் பாவச் சுமைகளே. தோளை அழுத்தும் சுமையால் கால்கள் தடுமாறி நிலத்திலே சாயும் போது மீண்டும் எழ முயற்சி செய்கின்றார். இயேசுவின் எதிரிகள் அவரது வீழ்ச்சியை பார்த்து அகமகிழ்கிறார்கள். தாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். அடுத்தவரின் வீழ்ச்சிகள் தோல்விகள் மேல் வெற்றி கொடியை ஏற்ற விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் அர்த்தத்தை இழந்து தவிக்கும் மக்கள் மத்தியில் நீதிக்காக உண்மைக்காக போராடுவர்களை இளவிடாது எரிச்சலோடு சூழ்ச்சி செய்யும் யூதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுப்போம். எனக்கு ஏதாவது கிடைக்குமானால் எதையும் செய்ய தயார் நிலையில் உள்ளேனா? என்னுடைய வெற்றி, என்னுடைய பணம், பதவி எப்படி எனக்கு வந்தன? குடும்ப வாழ்வில் சறுக்கல்கள் வரலாம். சறுக்கல்கள் மட்டுமே வாழ்வாகி விடக்கூடாது. பிரமாணிக்கத்தின் தடைகள் வரலாம். ஆனால் வீழ்ந்து கிடக்காது எழுந்து நடக்க முற்படுவோம். முழு மனித வாழ்விற்கான தேடலில் தோல்விகள் வீழ்ச்சிகள் நம்மை ஏற்றிவிடும் ஏணிகள் என்ற மனநிலையில் எழுந்து நடப்போம். ஓங்கி வரும் அலைகளில் மேல் கவனம் செலுத்தாமல் ஆடம்பர போக்குகளில் மனதை இழந்து விடாமல் அலைகளுக்குள் அடக்கமாய் நடந்து வரும் இயேசுவை கண்முன் வைத்து எழும்பி பிரகாசிப்போம். வெற்றி பெற வேண்டிய சந்தர்ப்பங்களில் தோல்வியை பெற்றிருந்தாலும் வீழ்ச்சிகளை கண்டு துவண்டு விடாமல் தடைகளை தாண்டி எழுந்து நடக்க முன் வருவோம். செபம். அன்பு ஆண்டவரே, உமது அளவு கடந்த அன்பை நினைத்து நன்றி நவில்கின்றேன். வீழ்வுகளை எல்லாம் நிலையானவை என எண்ணாது எழுந்து துணிச்சலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதை நன்றால் உம்முடைய சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெழுந்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 4. அன்னையும் அன்பு மகனும் சந்திப்பு. வார்த்தைகள் வறண்டு போக மௌன மொழியில் அன்பு பரிமாற்றம். அன்னை மரியாள் இயேசுவுக்கு கிடைத்த அற்புத புதையல். தன் உள்ளத்தை ஊடுருவினாலும் இவ்வுலகத்தில் விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கின்ற கனவு வரிகளை இதயத்தில் சுமந்து கொலைக்களம் நோக்கி அனுப்பும் வீரத்தாய் அவள். இறை தந்தையின் சித்தம் நிறைவேற தாய் தன் மகனை இலட்சிய பயணத்திற்காக விடுதலைக்கு வித்தாக தாரை வார்க்கின்றாள். தனக்கென்று இருந்த ஒரே மகனை அல்லது தன் எதிர்காலத்தை பற்றி சற்றேனும் சிந்திக்காது உலகிற்கு உவந்தளிக்கும் தாராள உள்ளம் இன்றும் அவளை பேருடையாள் என்று போற்றுவதற்கு காரணமாக அமைகின்றது. எமது வாழ்க்கை வட்டத்தில் பொது நலனுக்காக தன் மக்களை இந்த அந்நியர்கள் ஏராளம். அவர்கள் அடையும் துன்பங்கள், துயரங்கள்,
வேதனைகள் போன்றவற்றை அன்னை மரியிடம் ஒப்படைப்போம். பொருளாதார வறட்சியினால் ஊரிழந்து பெற்றவர்களை பிரிந்து தனிமையில் வாடும் புலம்பெயர் தமிழர்களுக்காய் வேண்டிடுவோம். கண்காணாத தேசத்திற்கு பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பிற்காகவும் பொருளாதார உதவிக்காகவும் அனுப்பி நித்தமும் நினைத்து கசிந்துருகும் அந்நியர்களின் உள்ள குமுறலை அன்னை மரியாளின் கலங்கிய இதயத்தோடு இணைத்து ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்வோம். இறை ராட்சிய பரப்புதலை இலக்காக கொண்டு இறையருள் வேண்டி இறைவனின் வழியில் முன்னடப்போம். அன்னை மரியினை அற்புத புதியலாக அரவணைக்கும் தாயாக அவளின் பரிந்துரையை நிதமன் நாடி இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ இறையடி தொழுது வேண்டிடுவோம். செபம். அருள் வழங்கும் வள்ளலே இறைவா, துன்பக் கடலில் துவண்டு கிடக்கும் மண்ணின் அந்நியர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களின் உள்ள குமுறல்களையும் ஆறா துயரையும் நீக்கி அமைதியிந்திட அருள் வேண்டி தாழ்வணிகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சமாதானத்திலே பரமனவரே. சந்தித்து துடிக்க செய்தாய், உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் நம்முடைய சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 5. இயேசு சிலுவை சுமந்து செல்ல சீமோன் உதவுதல். எம்பெருமான் இயேசு கல்வாரி மலை நோக்கி சிலுவையை சுமந்து செல்கின்ற வேளையில் சிலுவை மரத்தின் தாங்க முடியாத பாரத்தால் உடல் மிகவும் நலிவுற்ற நிலையில் காணப்பட்ட பொழுது உதவி நல்கும்படி சீரானூர் சீமோன் பலவந்தமாக படைவீரர்களால் பணிக்கப்படுகின்றார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று சீமோன் முன்வருகின்றார். ஆம், இன்று நாம் வாழுகின்ற சூழலில் தாங்கொன்னா சுமைகளை தாங்கிய வண்ணம் துன்பப்படும் மனிதர்கள் நிறைய உள்ளனர். பல காரணங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆதரவற்று தவிக்கும் உள்ளங்களுக்கும், நோய்பிணியால் வருந்தி துன்புறுவோருக்கும், இன்னும் பல சுமைகளால் மூழ்கி தவிப்போருக்கும் நாம் சுமை தாங்கிகளாக இருக்க முற்படுகின்றோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் கிறிஸ்து பிறரின் சுமைகளை சுமக்க தம்மையே கையளித்தார். எனவே எசாயா 53:3 கூறப்பட்டுள்ளதைப் போல அவர் மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அதேபோல் நாமும் இன்று நம் மத்தியிலே வாழும் மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு சுமைகளை குறைக்க உதவுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் ஏழை அனாதைகள், குழந்தைகள், சாலையோரங்களில் கிடக்கும் அரை நிர்வாண மனிதர்கள், அரச மருத்துவமனை செல்ல முடியாமல் நோய்க்கு இறக்கக்கூடிய மனிதர்கள், படிப்பை தொடர முடியாத ஏழை மாணவர்கள் போன்றோரை இனங்கண்டு உதவி செய்ய இயேசு நம்மை அழைத்து நிற்கின்றார். ஆகவே நம் அன்றாட வாழ்க்கையில் வழிதவறிய ஆடுகளாய் பாவங்களில் விழுந்து கிடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஊட்டி அவர்கள் நல்ல வழியில் வாழ்ந்திட உதவுவோம். அல்லற்படுவோருக்கும் அமைதி இழந்தோருக்கும் ஆறுதல் நல்க முன்வருவோம். சபம். இயேசுவே பிறருக்கு ஆர்வத்தோடு உதவி செய்யவும்
கருணை வெள்ளத்தில் நாம் நினைந்திரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். சீமோனை காட்டினியும் ஒழிந்து கொண்டாய், சீமோனை காட்டினியும் ஒழிந்து கொண்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 6. வெரோனிகா துணிச்சலோடு இயேசுவின் திருமுகத்தை துடைத்தல். உலக வரலாற்றில் பெண்களுக்கு சிறப்பான ஓர் இடம் உண்டு. எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணின் உடல் உழைப்பு இருக்கின்றது என்பது வாழ்க்கை பாடம் புகட்டும் உண்மை. இயேசு சமுதாய சமத்துவத்தை பேண பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆணாதிக்கத்தை ஆமோதித்த யூத சமுதாயத்தில் சமத்துவத்தை போதித்த இயேசு ஒரு புரட்சி நாயகன். பாரபட்சமற்ற அன்பும் சமுதாயத்தை இப்புவியில் உருவாக்குவதே இயேசுவின் இலட்சிய தாகமாகும். வெரோனிகாவின் இந்த துணிச்சல் மிக்க செயலானது பழமையை கட்டிக்காக்கும் பலருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இன்று எமது சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சமுதாய வன்முறைகள் மலிந்தே கிடக்கின்றன. பகடி வகைகள், பலாத்காரங்கள், சீதன சுரண்டல்கள், ஆணாதிக்கங்கள், அடிமைத்துவ ஆக்கிரமிப்புகள் போன்றவை ஒரு பக்கம், பெண்ணாக விருந்தும் பெண்ணை இழிவுபடுத்தும் கருத்தடைகள், கருச்சிதைவுகள், விவாகரத்துகள், கலாச்சார சீர்கேடுகள், தவறான தொடர்பு சாதன பாவனைகள், நம்பிக்கையில்லா வாழ்க்கை முறைகள் போன்றவை மறுபக்கம். பல்வேறுபட்ட இயக்கங்களால் தாக்கப்பட்டு வரும் மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். இயேசுவின் முகத்தை பார் மகனே, மகளே. உன் வாழ்வென்னும் வெண்துகிலால் இயேசுவின் கரைபடிந்த முகத்தை நீ துடைக்க தயாரா? இன்று கடைபடிந்துள்ளது இயேசுவின் முகமா அல்லது உன் வாழ்வென்னும் துகிலா? சிந்தித்துப் பார். அன்பு இயேசுவே, கரைபடிந்த எமது வாழ்வை தூய்மைப்படுத்தவும் துணை தேடுகின்றோம். எம் குறை நீக்கி நிறைவாழ்வை தந்தரிலும். ஆமீன். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். மோகத்தை தொடைத்தாளில் மோகம் தந்தே, ஈரமகம் சரிபாதி மறுத்தாய். மோகத்தை தொடைத்தாளில் மோகம் தந்தே, ஈரமகம் சரிபாதி ஈரமகம் சரிபாதி மறுத்தாய். உனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி பாதையில் நிலை 7. இயேசு சிலுவையோடு 2ஆம் முறை விழுதல்.
பாவத்தில் விழுந்த மனித இனத்தை தூக்கிவிட வந்த மாபெரும் இயேசு இரண்டாம் முறையாக பாரம் தாங்காமல் தரையில் கல்லாடி விழுகின்றார். தாராளமாய் அருள் பொழிந்த இயேசுவின் கைகள் சிலுவையை பிடிக்க முடியாமல் திணறுகின்றன. சதா காலமும் அன்பு பணி புரிய அலைந்தோடிய கால்கள் நடக்க முடியாமல் தடுமாறுகின்றன. இரவு பகல் பாராமல் உழைத்து களைத்த உடம்பு ஊசலாட மறுக்கின்றது. ஆனாலும் இயேசு சளைக்கவில்லை. சரித்திரம் படைக்க துடிக்கும் சாதனையாளராக எழுந்து புறப்படுகின்றார். சோர்ந்துவிட்ட மனிதர் தனக்குத்தானே பகைவர், துணிந்துவிட்ட மனிதர் சாவுக்கு அஞ்சுவதில்லை என்பதை இயேசு சிலுவை நாயகன் சித்தரித்து காட்டுகின்றார். மனித வாழ்வில் வீழ்ச்சிகள் சாதாரணம். ஒவ்வொரு வெற்றியை அடைவதிலும் பல தோல்வி படிகளை கடந்துதான் வர வேண்டி இருக்கின்றது. இதுதான் யதார்த்தம். ஆனால் மனித மனங்களோ இதை ஏற்க மறுக்கின்றது. சந்தேகம், புரிந்துணரா தன்மை, விட்டுக் கொடுப்பின்மை போன்ற குழிகளுக்குள் விழுந்த குடும்பங்களும், நம்பிக்கை துரோகம், இழப்பு, விரக்தி, சோர்வு, பழிவாங்கல், பொறாமை, மன அழுத்தம் போன்ற குழிகளுக்குள் விழுந்த மனிதர்களும், குடிவரி, போதைப்பொருள் பாவனை, புகைத்தல், களியாட்டம், காமம், சூதாட்டம், வன்முறை போன்ற குழிகளுக்குள் விழுந்துள்ள இளைஞர்கள், பெரியோர்கள் எத்தனை பேர்? எனவே புரிந்துணர்வு, நம்பிக்கை, மன்னிப்பு, அன்பு, மகிழ்ச்சி, மன நிறைவு, விட்டுக் கொடுப்பு, இரக்கம், தாழ்ச்சி போன்ற நற்பண்புகளால் நிறைந்து வாழ்வின் குழிகளை மூடிட முயற்சிப்போம். விழுந்தவனை பார்த்து கைகொட்டி சிரிக்காமல் கரம் நீட்டி தூக்குவோம். சோதனைகளை சாதனைகளாக்கி வீழ்ந்து கிடப்போரை எழுப்பி விடுவோம். சபம். இறைவா, வருத்தங்கள் நிறைந்தது மட்டுமல்ல வாழ்க்கை, திருத்தங்கள் கொண்டதும் வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமீன். இரண்டாம் முறையாய் விடச் செய்தார், இரண்டாம் முறையாய் விடச் செய்தார். உனக்காக மரித்தேன், நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி பாதையின் நிலை 8. இயேசு எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு ஆறுதல் கூறல். தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பவன் சுயநலத்தின் தோழன். தன்னை தாண்டி அடுத்தவர்களை பற்றி யோசிப்பவன், நேசிப்பவன் அன்பின் தோழர். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு ஆறுதல் தரும் வார்த்தைகளை அள்ளி கொட்டுகின்றார். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவின் திரு இதயத்தின் அன்பு, அயலான் பற்றிய கரிசனை, ஆறுதல் அளிக்கும் உள்ளம் போன்ற நற்பண்புகள் நிறைந்தவராய் இயேசு மரணத்தின் விளிம்பில் கூட பாரத்தை சுமந்து சுமந்து முதுகு வளைந்து போன நிலையிலும் அழுகின்ற பெண்களுக்கு பெருமனத்தோடு ஆறுதல் கூறுகின்றார். இயேசுவின் பாடுகளின் கொடுமையை கண்டு அவருக்காக அழுகிற பெண்மணிகள் ஒரு புறம், வளமையான சிலுவை மரணம் அளிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாரி வைத்து அழுவதற்கென பழக்கப்பட்டிருந்த இன்னொரு பெண்கள் கூட்டம் மறுபுறம். எனினும்
இயேசுவின் அன்பு வார்த்தைகள் எம் எல்லாரின் எண்ணங்களையும் உள்ளங்களையும் சிந்திக்க அழைக்கின்றன. உலகிலே எமக்கு மட்டும்தான் இப்படியான மோசமான வாழ்க்கை என்று மிகைப்படுத்துகின்றோம். வழிதவறி செல்லும் நம் பிள்ளைகளை நினைத்தும் மது போதைக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி இருக்கின்ற நம் கணவன்மாரை நினைத்தும் உண்மையான அன்பின்றி வாழும் நம் மனைவியரை நினைத்தும் துன்பப்படும் நம் பெற்றோரை நினைத்தும் ஆறுதல் தேவைப்படும் நம் அயலாருக்கு உதவி செய்ய முன்வர முடியாத எம் சுயநல போக்குகளை நினைத்தும் அளவேண்டிய நாம் பார்வை இருந்தும் குருடராக, காதிருந்தும் செவிடராக, உள்ளமிருந்தும் முரடராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சபா இறைவா, மாற்றத்தை உள்வாங்கி மனமுருகி அனைவருக்கும் ஆறுதல் அளிக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஐயோ அதையும் கேலி செய்தார், ஐயோ அதையும் கேலி செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சுவாமி. கல்வாரி பாதையின் நிலை 9. 3ஆம் முறை சிலுவையோடு நிலத்தில் இயேசு. பாராளும் பரமன் இயேசு பாமரரும் பாவம் போக்க பாவியாய் பார சிலுவையோடு பாரினை 3ஆம் முறையும் முத்தமிடுகிறார். இயேசுவின் விழுகை பார சிலுவையின் சுமையால் அல்ல, மாறாக எம் பாவத்தின் கனதியால், கனகனத்தால் பனையால் விழுந்தவனை மாடு அறிவித்தாற் போல் இயேசுவை கொடிய யூதர்கள் சாட்டையால் அடிக்கிறார். ஆயினும் மனிதராகிய நாம் எம் மீட்பு பயணத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வீழ்ந்த இயேசு எழுந்து நடக்கிறார். இயேசுவின் எழுகையால் மனிதனம் எழுந்தது, பாவத்தை விட்டொழித்தது, அவரின் மனுக்குளம் முழுவதும் புத்துயிர் பெற்றது. சிலருக்கு வாழ்க்கையில் விழுந்து கிடப்பதை வாடிக்கையாகிவிட்டது. பிறப்பும் இறப்புமை உண்மை என நினைத்து எவ்வித பலனும் கொடுக்காமல் மடிந்து மண்ணோடு கலந்து போகிறார்கள். வாழ்வில் துன்பம் இயற்கைதான். சோதனைகள், வேதனைகள், சவால்கள் வாழ்வின் யதார்த்தம். ஆனால் அதில் விழுந்து கிடப்பது என் சோம்பல்தனம். மாறாக முயற்சியுடன் எழுந்து நடந்து சோதனைகளை சாதனைகளாக்க துணிய வேண்டும். ஆனால் நாமும் விழுந்து மற்றவர்களையும் வீழ்த்துவதுடன் அடுத்தவரின் எழுச்சிக்கு பங்கம் விளைவிக்கிறோம். நாம் முன்னேறாவிட்டாலும் அடுத்தவர் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதில் அக்கறையோடு இருக்கிறோம். இயேசுவின் வீழ்ச்சியையும் அவரின் எழுச்சியையும் ஒவ்வொருவனதும் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் மூலதனமாக்குவோம். முயன்று முன்னேறுவோம், மற்றவரையும் தூக்கி விடுவோம். பேரளவில் மாத்திரம் இயேசுவை சுமக்காமல் செயல் வடிவம் கொடுக்கும் கிறிஸ்தவர்களாய் எழுவோம். செபம். அன்பு இயேசுவே, எமது வாழ்க்கை பயணத்தில் விழுந்தாலும் எழுந்து உம்மை நோக்கிய பயணத்தில் நாம் எதிர்கொள்ளும் தடைகளை வென்று உம்மை பின்பற்ற வரம் தாரும். ஆமேன். உடைந்து உடைந்து தள்ளிவிட்டார், உடைந்து உடைந்து தள்ளிவிட்டார்.
செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் இயேசுவின் வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் கல்வாரி பாதையின் நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களைதல். ஆதி மனிதர் ஆடையின்றி இருந்தான், ஆனால் வெட்கமடையவில்லை. இயேசுவின் ஆடையை தொட்டவர் குணமடைந்தார். இவ்வாறு இயேசுவின் ஆடை மீட்பின் ஆடையாக காணப்பட்டது. ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுக்கவில்லை என்று இயேசு சொன்ன பொழுது, எப்போது ஆடையின்றி உம்மை கண்டோம் என்று சொல்லப்படுவதைப் போல இயேசு உண்மையாகவே கல்வாரி பலியிலே ஆடைகள் களையப்பட்ட நிலையில் அவமானப்படுத்தப்பட்டார். இயேசுவுக்கு யார் ஆடை கொடுப்பது? ஆடை மனிதரின் மானம் காக்கும் கவசமாகவும் அழகின் ஆபரணமாகவும் அறியப்படுகிறது. ஆனால் இந்த புதிய யுகத்திலே ஆடை குறைப்பு அதிகரிக்கின்றது. ஒரு மனிதனின் சொல்லும் செயலும் சிந்தனையே அவரை அளக்கின்ற அளவுகோல்கள். இவை தவறாகும் பொழுது ஒருவர் அவமானப்படுவதை வருவித்துக் கொள்கின்றார். எனக்கு அடுத்திருப்பவரை எவ்வாறு அவமானப்படுத்தலாம் என்று வழிதேடிக்கொண்டு மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல காத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை நிலைநாட்டினார். வாழ்விழந்து தவிப்போருக்கும் அயலவரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் புதிய வாழ்வை கொடுத்து அவருடைய அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாங்களும் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கும் ஒரு சமுதாயத்திற்கு ஆடை அணிவிப்போம். அன்பை, மன்னிப்பை ஆடையாக அணிவித்தவர்களாய் அகமல்வோடு பயணிப்போம். செபம். அருள்பொழியும் அன்னலே இறைவா, ஆடை இழந்து அவதிப்படும் ஆட்களுக்கு ஆடை அணிவிக்க துன்புறுவோரின் துயர் கிடைக்க அருள்தாரும். ஆமென். கல்வாரி பாதையின் நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படல். மனங்களில் பதிந்த உறவு வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லி வாழ்வினை வாழ்ந்து காட்டி படைப்பினை தம் வழி நடத்தும் நம் நேசனின் பாதங்களையும் கரங்களையும் 3 ஆணிகள் பதம் பார்க்கின்றன. உன்னை வாழ வைக்க என்னையே தருகிறேன் என்று தன்னையே தானமாக்குகிறார் இயேசு. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நமக்காக தருகின்றார். அவர் வேதனையால் துவண்டு போகின்றார்.
இயேசுவுக்கு அறையப்பட்ட அதே ஆணிகள் இன்றும் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றன. மத போதைப் பொருள், சினிமா, துஷ்பிரயோகம், பாலியல் பலாத்காரம், கடத்தல், காட்டி கொடுப்பு போன்றவற்றால் இயேசுவை மீளவும் அறைகின்றோம். இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம். நாம் எத்தனை தடவைகள் இயேசுவை சிலுவையில் அறைந்துள்ளோம்? நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலானது எதுவும் இல்லை என்று மொழிந்த இயேசு தன்னையே பலியாக்கி நமக்கு வாழ்வு தந்தார். சிலுவை மரம் ஏறாமல் இயேசு இருந்திருந்தால் இந்த உலகம் அவரை மறந்து போயிருக்கும். உண்மை அன்போடு வாரி வாரி கொடுப்பது, எல்லாம் கொடுத்தும் பற்றில்லாமல் இருப்பது கடவுளின் தன்மையாகும். கடவுளின் மகன் விண்ணக வாழ்வை துறந்து மனிதனாய், அடிமையாய், சிலுவை சாவுக்கு உரியவராய் தன்னை ஆக்கிக் கொண்டார். தாங்க தாங்க என்று வாங்க ஆசைப்படும் உலகம் இது. இழப்புகள் இல்லாமல் தியாகம் செய்ய துடிக்கும் உலகம் இது. கொடுப்பதே எமக்குதான பண்பாகும். இந்த இயேசுவின் அடிச்சுவட்டில் ஆயிரம் ஆயிரம் தியாகங்கள், தீபங்களால், கண்ணீர் வியர்வைகளால் இந்த உலகம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்காய் ஆவி துறந்த தியாக செம்மல்களின் உயிர் மூச்சு உலகிற்கு உயிர்த்தானம் செய்கின்றது. செபம். இயேசுவே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறியவரே, உம்படி வாழ மொழி பேச மக்கு உதவி செய்தரணும். ஆமென். சிலுவையில் என்னை அறைந்தாய், உனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். கல்வாரி பாதையின் நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். அனைத்திட்ட விரித்திட்ட கரங்களிலும், பாவியை தேடி அலைந்த கால்களிலும், உழைவிட பீடித்த குருதியில் குளித்தது சிலுவை மரம். யூதாஸ் என்பவனின் முத்தத்தோடு ஆரம்பித்த யுத்தம் சிலுவையில் தலைசாய்ப்போடு முடிவானது. அமைதியின் யுத்தம் எதிர்த்தாக்குதலற்ற ஒருவழி யுத்தத்திற்கு எதிரான மௌன ஆயுதம். அந்த யுத்தத்தின் வலிமையை உணர மறுத்த எதிர்த்தரப்பு கட்சியாளர்கள் மானத்தை காத்த அங்கியை பறித்தார்கள். கொடுத்தேன் என்னை, நீ விண்ணரசின் மணிமுடி அணிய நான் முன்முடி தரித்தேன். பாவத்தில் இருந்து நீ தூய்மையாகிட என் உதிரத்தை கொட்டினேன். இப்பொழுது இருப்பது உயிர் மட்டும்தான், அதுவும் உனக்குத்தான் என்கிறார் தியாகத்தின் திருவுருவாகிய இயேசு. அன்பினை போதித்த இயேசு அனாதையானது. இலட்சிய மனிதன் அலட்சியம் செய்யப்பட்டது எதற்காக? உண்மை பேசிய மனிதன் உறங்கி போனது எதற்காக? கருணை பொங்கிய கண்கள் மூடப்பட்டது எதற்காக? நாம் வாழ அவர் இறக்க சித்தமானார். எம்மோடு கொண்ட உறவை வளர்க்க தன் உயிரை துறந்தார். அந்த உறவை வலுப்படுத்த நாம் எதை கொடுக்க போகின்றோம்? என் ஆணவத்தில் நான் இறக்க தயாரா? என் சுயநல போக்கிற்கு முற்றுப்புள்ளியிட என்னால் முடியுமா? சத்தியாகம் புரிய பிறர் வாழ வழிவிட நான் தயாரா? என் தியாக சிந்தையில் நிலைத்து நின்று புதிய சமுதாயத்தை ஆரம்பிக்க, என் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க என்னால் முடியுமா? சிந்திப்போம்.
அன்புக்குரிய ஆண்டவரே, உம்மனித நிரப்பு மூலம் எம் எல்லோருக்கும் நிறைவாழ்வை தந்தீரே. உமக்கு நன்றி கூறுகின்றோம். அழியா வாழ்வை அடைந்து கொள்ள நாம் தினமும் வேண்டுதல் செய்கின்றோம். ஆமீன். உயிரையும் தந்தேன் உணர்வாயோ இதற்கு மேலென்ன நான் தருவேன். உயிரையும் தந்தேன் உணர்வாயோ உயிரையும் தந்தேன் உணர்வாயோ உனக்காக கல்வாரி பாதையின் நிலை 13. இயேசுவின் திருச்சடலம் தாயின் மடியில் கிடத்தப்படல். தன் ஒரே மகனான இயேசுவை பெற்றபோது உள்ளத்திலே நிறந்த மகிழ்ச்சி கண்டவள் அன்னை மரியாள். இன்று உயிரற்ற உடலாக கிடத்தப்படுகின்ற தன் ஒரே மகனை நினைத்து கலக்கம் அடைகின்றாள் அன்னை மரியாள். அவள் தன்னுடைய வாழ்விலே மற்றவர்களுடைய துன்ப துயரங்களிலும் வேதனையிலும் சோதனையிலும் அவர்களுக்கு என்றுமே பக்கபலமாக ஆறுதலாக இருந்தவள். தனக்கு ஆறுதல் கூற யாருமற்ற சூழ்நிலையில் தன் மகனை மடி மீது தாங்கி கொள்கின்றாள். மனுக்குலம் நிறைவாழ்வை நோக்கி செல்ல தன் ஒரே மகன் தன்னுயிரை தாரை வாக்கு கொடுப்பதை நினைத்து பெருமிதம் அடைகிறாள். அவள் இறைவனின் சித்தமே தனது திட்டம் என ஒவ்வொருவருக்கும் எடுத்து இயம்புகின்றாள் அன்னை மரியா. இன்றைய நமது சமுதாயத்திலும் மனித உறவுகளும் நட்பு தோழமையும் குறைந்து அவை வியாபார உறவுகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. குடும்பங்களின் சுயநலமும் ஆதிக்கமும் மேலோங்கி கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் சீர்குலைகின்றன. பணம், சொத்து என்பன முதன்மையாகி சகோதரங்களுக்கிடையே கூட பாச உறவுகளுக்கு பதிலாக பகை உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. சமூகங்களிலும் பல்வேறு குழுவினருக்கிடையேயும் சகோதர சமத்துவ நல்லுறவுகளுக்கு பதிலாக சாதி சமய வெறிகள் பரவலாகிக் கொண்டிருக்கின்றன. சவால்கள் நிறைந்த இந்த உலகமதில் பல்வேறு உலக மதிப்பீடுகளால் நம் வாழ்வின் பாதை மாறி செல்கின்றன. நாம் பெறும் உண்மை என்னவெனில், தன் ஒரே மகனை பறிகொடுத்தும் சேர்த்து விடாமலும் துணிச்சலுடன் வாழ்ந்தாள் என்பதே அன்னை மரியாள் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடமாகும். தந்தையின் சித்தப்படியே வாழ அவள் முன்வந்தாள். சுபம். இறைவா, தூய மரியாவை போல நாங்கள் எல்லாவற்றையும் நன்மையாகவே கருத அருள்தாரும். எம் வாழ்வில் உம்மில் முழு நம்பிக்கையை வைத்து வாழ பரந்தாரும். ஆமீன். சமாதானத்திலே பாரக்கடவுளே. Hallelujah.
கல்வாரி பாதையின் நிலை 14. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது கிரேக்க தத்துவ ஞானம். மாற்றங்கள் இல்லாத வாழ்வு சாக்கடை போல் காட்சியளிக்கும். மிகுந்த நாட்டத்தை தோற்றுவிக்கும். இயேசுவின் இறப்பும் அடக்கமும் அவரது விண்ணக வாழ்வின் ஈர்ப்புக்கும் எழுச்சிக்கும் வித்தாகின்றன. விதைமடிந்து மரமும் மரம் அடைந்த தளவாடங்களும் பழம் அடைந்து சுவையான பழச்சாரம் என இறப்பின் ரகசியத்தை இயற்கையில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இயேசு என்னும் மனிதம் அடைந்ததன் மூலம் நாம் எல்லாம் புனிதம் பெறுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் மூலம் கிறிஸ்தவ விருந்தின் சுவையும் இதுவே. கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிந்தால் அன்றி அது பயன் தராது. நமது வாழ்வில் எழும் தேவையில்லா தன்மைகளை முழுமையாக களைந்து புதைக்குடியில் அடக்கம் செய்வோம். எவையும் பிறரையும் ஒருங்கே அளிக்கும் போக்களிலிருந்து விடுதலை பெறுவோம். பிறர் வாழ நம்மை அழித்து உயிர்ப்பூக்களாய் அவனியில் மலர்வோம். இன்று நமது வாழ்வில் நாமும் பல நச்சு உணர்வுகளுக்காக அடிய வேண்டும். நமது பாவ போக்குகளை பாவ நாட்டங்களை முழுமையாக புதைப்போம். பழிவாங்குதல், வாய்ச்சண்டைகள், போதைவர்த்த பாவனைகள், புண்ணிய அடக்குமுறைகள், காமவரி, கலாச்சார சேஷ்டைகள் போன்ற ஊழியர்களின் உணர்வுகளை இயேசுவின் கல்லறையோடு சமாதி செய்வோம். புது வாழ்வுக்கான சக்தியை உள்வாங்கி புதிய வாய்ப்புகளாக உருமாற்றம் பெறுவோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வாழ்க்கை முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இயேசு என்னும் நாமத்தையே அடிக்கடி மனங்களில் சுமந்தவர்களாய் மறு இயேசுக்களாக வாழும் பயணத்தை தொடர்வோம். அன்பு இறைவா, எம்மில் காணப்படும் தீய பண்புகளை முற்றுமுள்ளாக புதைத்து விட அருள்தாரும். மலரோடு சேர்ந்த நாரம் மனம் பெறுவது போல நாமும் ஆளாட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட வரந்தாரும். ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் செல்வோம். முன்னிலையில் இருக்கிறவர்கள் தந்தையே,
பாவங்களை பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். கோபமாயிராதே சுவாமி. அவரோடு சேர்ந்து பயணிக்க ஒன்று கூடியுள்ள என் அன்பு சகோதரர்களே, இந்த சிறுவர் பாதை தியானத்தை நாம் ஆரம்பிக்கும் முன்பு ஒரு நிமிடம் ஆண்டவர் இயேசுவின் உபகரமான பாடுகளை நினைத்து உலகின் சுமந்தில் இயேசுவை கேட்போம். கல்வாரி சமயத்தில் பங்கு கொண்ட ஆவலோடு வந்திருக்கும் அன்பு சகோதரனே, உன் பாவங்களை என்னிடம் தருவாயா? என் சிலுவை பாரத்தை குறைக்க வேண்டுமானால் உன் பாவ சுமைகளை என்னிடம் கொடுத்து விடு. எந்த பாவத்தை என்னிடம் தரப்போகின்றாய்? வழி தவறி அலையாத 99 ஆண்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னுடைய ஒரே கவலை வழி தவறி செல்லும் என்னை பற்றித்தான். உன் உலக மனப்பான்மைகளை விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா. உன் பொய்யான மதிப்பீடுகளில் இருந்து விடுபட்டு உண்மையான மதிப்பீடுகளின் பக்கம் உன் மனதை திருப்பு. உன் பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடு. புனித வாழ்வை தொடங்கு. அப்பொழுது என்னை காண்பாய். என் பேரின் பொருட்டு நீ துன்புறுத்தப்படும் போது நீ வேறு பெற்றவன். ஏனெனில் உணர்ந்து கிடப்போரை விட என்னை போன்று எழுந்து கிடக்க முயல்வோரே என்னை வாழ்த்து பெறுவர். என் சீடனாக சிலசியாக இருக்க விரும்பும் நீ என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் வழியில் என்னை உணர்கிறார். அன்றும் அமைதியும் ஆறுதலும் என் சிலுவை வழியில் நீ கொடையாக பெறுவாய். ஆம் சகோதரங்களே, இயேசுவின் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தவர்களாக உருக்கமாக இத்திருவிழிய சிலுவை பாதையில் பயபக்தியுடன் கலந்து கொள்வோம். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? கல்வாரி பாதையின் நிலை கொண்டு கெத்செமனியில் இயேசு உண்மைகள் ஊமையாகின்றதோ, உணர்வுகள் ஊனமாகியதோ, ஒலிவ மரக்காடே, சிலகணம் நடந்த உண்மையை சொல்லாயோ. உன்னுடன் சேர்ந்து சாட்சிகளாய் நாமும் மாற எம் விழிகளை திறந்தவர்களாய். இன்னும் சில மணித்துளிகளில் பலிக்களம் நோக்கி இயேசு இழுத்து செல்லப்பட இருக்கின்றார். துணைக்கு அழைத்த சீடர்களுடன் இல்லை, எல்லாம் இருள்மயம். தனிமையின் கொடுமை வேதனை குரல் கேட்க யாரும் இல்லை. இதயம் கனக்க யாரை நினைத்தாரோ?
சாதிக்க துடிக்கின்றார். கானகத்தினுள் வாழ்வுக்கான காவிய போராட்டம் தொடங்குகின்றது. இன்று வாழ்வுக்கான தேடல் என்ன? கெட்சமனியா, பகட்டு வாழ்வா, ஒலிவத்தோடுவா, பொய்யாரமான இருக்கையா? யாரை தேடுகின்றோம்? ஏன் தேடுகின்றோம்? நாம் இறை துணை நாடுவது இறை சித்தம் நிறைவேற்றவா அல்லது எமது விருப்புகள் நிறைவேற்றவா? இன்று கவலை, கண்ணீர், வேதனை இவைகளில் மட்டும்தான் படைத்தவனை நாடுகின்றோமா? தேவை என்றால் மட்டுமே இறைவனை தேடுகின்றோமா? எமது வாழ்வில் இறை திட்டம் நிறைவேற்றுவதில் சந்திப்பால்கள் போராட்டங்கள் தான் என்ன? எப்படிப்பட்ட துன்பத்தை சந்திக்க வேண்டி வரும்? இது எனக்கு வேண்டுமா? துன்பத்திலிருந்து விலக முடியாதா? இதனாலும் இலட்சியம் நிறைவேறுமா? வேதனை குரல் கேட்க யாரும் இல்லையே என்று கலங்கி துடிக்கும் உள்ளங்கள் தான் உம்மில் எத்தனை. இவர்கள் மட்டில் எமது நிலை என்ன? இயேசுவாய் மாற நாம் தயாரா? சுபம் இறைவாகும் விருப்பத்திற்கு அல்லாமல் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழவும், பிறருக்காக மையர்ப்பணித்து வாழவும் அருள் தாரும். ஆமென். நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். உனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி இயேசுவை சிலுவை சுமத்தப்படல். யூதர்களுடைய வாழ்க்கை முறையில் சிலுவை ஒரு தூக்கு மேடையாக காணப்பட்டது. அது எவ்வாறென்றால், கொடும் குற்றவாளிகள், கொலையாளிகள், கொள்ளைக்காரர்கள், சமூக விரோதிகள் இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற பயன்பட்ட கருவிதான் சிலுவை. ஆனால் இவ்வாறான எந்த ஒரு பிழையும் செய்யாத ஒரு மனிதரின் மேல் சிலுவை சுமத்துகின்றார்கள். தூயவராய் தியாக செம்மலாய் விளங்கும் இயேசு பாரில் பெரும் பாவியாய் சிலுவை மரண தண்டனையை தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். இன்றைய நவீன உலகில் பலவிதமான மக்கள் மத்தியிலும் வெவ்வேறு சமூக கலாச்சார, சமூக பொருளாதார, அரசியல் பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு பலவிதமான சிலுவைகள் மீது வற்புறுத்தப்பட்டு பலாத்காரமாக சுமத்தப்படுகின்றன. குற்றம் செய்யாமலே குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு தண்டனைகளை பெற்றவர்களும் பெற்று வருகின்றவர்களும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. குற்றங்களையே தங்கள் வாழ்வாக கொண்ட சில பேர் பணபலத்தாலும் ஆட்பலத்தாலும் தண்டனையில் இருந்து தப்பிவிட்டு நிரபராதிகளாய் நீதி தலைவர்களாய் கிராமங்களிலும் ஊர்களிலும் உத்தமர்களாய் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான அநீதிகளும் ஏமாற்றங்களும் சமூக விரோத செயல்களும் அடக்குமுறைகளும் அடாவடித்தனங்களும் மெலிந்து கிடப்பதனால் நம் இயேசு சிலுவை சுமக்க வைக்கின்றோம். மேலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் நாம் எம் சகோதரர்கள் மீதும் தந்தை, தாய், பிள்ளைகள் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தி மீண்டும் எழுந்திருக்க
கூடாது என்ற நியதியோடு வெவ்வேறான சிலுவைகளை நாம் சுமத்துகின்றோம். நாம் எப்பொழுதும் எம் அயலவர்களுக்கு சிலுவையை சுமத்துவர்களாக இருக்கின்றோம். செபம். அன்புக்குரிய ஆண்டவரே, மற்றவர்கள் எம்மை புரியாது எம்மை பிழையாக தீர்ப்பிடும் போதெல்லாம் அவர்களை கடுமையாக நினைத்து கொண்டு அவர்கள் சார்பாக கரிசனையோடு நடந்து கொள்ள அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரு தயவாயும் சுவாமி, சிலுவை சுமையை எனக்கு சுமைகளால் சூழ்ந்தோரை வருகவென்றே. சிலுவை சுமையை எனக்கு சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி பாதையில் நிலை 3. இயேசு சிலுவையோடு முதலாவது முறை விழுதல். கல்வாரி நோக்கிய கரடுமுரடான பயணத்தில் பரமன் இயேசுவின் சிலுவையை பதம் பார்க்க இயேசு முதல் முறையாக காலிடறி விழுகின்றார். இயேசுவை வீழ்த்தியது அவரின் பலவீனமல்ல, மாறாக மக்களின் பாவச் சுமைகளே. தோளை அழுத்தும் சுமையால் கால்கள் தடுமாறி நிலத்திலே சாயும் போது மீண்டும் எழ முயற்சி செய்கின்றார். இயேசுவின் எதிரிகள் அவரது வீழ்ச்சியை பார்த்து அகமகிழ்கிறார்கள். தாங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். அடுத்தவரின் வீழ்ச்சிகள் தோல்விகள் மேல் வெற்றி கொடியை ஏற்ற விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் அர்த்தத்தை இழந்து தவிக்கும் மக்கள் மத்தியில் நீதிக்காக உண்மைக்காக போராடுவர்களை விழவிடாது எரிச்சலோடு சூழ்ச்சி செய்யும் யூதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுப்போம். எனக்கு ஏதாவது கிடைக்குமானால் எதையும் செய்ய தயார் நிலையில் உள்ளேனா? என்னுடைய வெற்றி, என்னுடைய பணம், பதவி எப்படி எனக்கு வந்தன? குடும்ப வாழ்வில் சறுக்கல்கள் வரலாம். சறுக்கல்கள் மட்டுமே வாழ்வாகி விடக்கூடாது. பிரமாணிக்கத்தின் தடைகள் வரலாம். ஆனால் வீழ்ந்து கிடக்காது எழுந்து நடக்க முற்படுவோம். முழு மனித வாழ்விற்கான தேடலில் தோல்விகள் வீழ்ச்சிகள் நம்மை ஏற்றிவிடும் ஏணிகள் என்ற மனநிலையில் எழுந்து நடப்போம். ஓங்கி வரும் அலைகளில் மேல் கவனம் செலுத்தாமல் ஆடம்பர போக்குகளில் மனதை இழந்து விடாமல் அலைகளுக்குள் அடக்கமாய் நடந்து வரும் இயேசுவை கண்முன் வைத்து எழும்பி பிரகாசிப்போம். வெற்றி பெற வேண்டிய சந்தர்ப்பங்களில் தோல்வியை பெற்றிருந்தாலும் வீழ்ச்சிகளை கண்டு துவண்டு விடாமல் தடைகளை தாண்டி எழுந்து நடக்க முன் வருவோம். செபம். அன்பு ஆண்டவரே, உமது அளவு கடந்த அன்பை நினைத்து நன்றி நவில்கின்றேன். வீழ்வுகளை எல்லாம் நிலையானவை என எண்ணாது எழுந்து துணிச்சலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார்.
தள்ளிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதை நன்றால் உம்முடைய திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 4. அன்னையும் அன்பு மகனும் சந்திப்பு. வார்த்தைகள் வறண்டு போக மௌன மொழியில் அன்பு பரிமாற்றம். அன்னை மரியாள் இயேசுவுக்கு கிடைத்த அற்புத புதையல். தன் உள்ளத்தை ஊடுருவினாலும் இவ்வுலகத்தில் விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கின்ற கனவு வரிகளை இதயத்தில் சுமந்து கொலைக்களம் நோக்கி அனுப்பும் வீரத்தாய் அவள். இறை தந்தையின் சித்தம் நிறைவேற தாய் தன் மகனை இலட்சிய பயணத்திற்காக விடுதலைக்கு வித்தாக தாரை வார்க்கின்றாள். தனக்கென்று இருந்த ஒரே மகனை அல்லது தன் எதிர்காலத்தை பற்றி சற்றேனும் சிந்திக்காது உலகிற்கு உவந்தளிக்கும் தாராள உள்ளம் இன்றும் அவளை பேருடையாள் என்று போற்றுவதற்கு காரணமாக அமைகின்றது. எமது வாழ்க்கை வட்டத்தில் பொது நலனுக்காக தன் மக்களை இந்த அந்நியர்கள் ஏராளம். அவர்கள் அடையும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் போன்றவற்றை அன்னை மரியிடம் ஒப்படைப்போம். பொருளாதார வறட்சியினால் ஊரிழந்து பெற்றவர்களை பிரிந்து தனிமையில் வாடும் புலம்பெயர் தமிழர்களுக்காய் வேண்டிடுவோம். கண்காணாத தேசத்திற்கு பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பிற்காகவும் பொருளாதார உதவிக்காகவும் அனுப்பி நித்தமும் நினைத்து கசிந்துருகும் அந்நியர்களின் உள்ள குமுறலை அன்னை மரியாளின் கலங்கிய இதயத்தோடு இணைத்து ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்வோம். இறை ராட்சிய பரப்புதலை இலக்காக கொண்டு இறையருள் வேண்டி இறைவனின் வழியில் முன்னடப்போம். அன்னை மரியினை அற்புத புதையலாக அரவணைக்கும் தாயாக அவளின் பரிந்துரையை நிதமன் நாடி இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ இறையடி தொழுது வேண்டிடுவோம். செபம். அருள் வழங்கும் வள்ளலே இறைவா, துன்பக்கடலில் துவண்டு கிடக்கும் மண்ணின் அந்நியர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களின் உள்ள குமுறல்களையும் ஆறா துயரையும் நீக்கி அமைதி ஈந்திட அருள் வேண்டி தாழ்வணிகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சமாதானத்திலே பரமனவரே. சந்திய சந்தித்து துடிக்க செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் நம்முடைய திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 5. இயேசு சிலுவை சுமந்து செல்ல சீமோன் உதவுதல். எம்பெருமான் இயேசு கல்வாரி மலை நோக்கி சிலுவையை சுமந்து செல்கின்ற வேளையில் சிலுவை மரத்தின் தாங்க முடியாத பாரத்தால் உடல் மிகவும் நலிவுற்ற நிலையில் காணப்பட்ட பொழுது உதவி நல்கும்படி சீரானோர் சீமோன் பலவந்தமாக படைவீரர்களால் பணிக்கப்படுகின்றார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று சீமோன் முன்வருகின்றார்.
ஆம், இன்று நாம் வாழுகின்ற சூழலில் தாங்கொண்ணா சுமைகளை தாங்கிய வண்ணம் துன்பப்படும் மனிதர்கள் நிறைய உள்ளனர். பல காரணங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஆதரவற்று தவிக்கும் உள்ளங்களுக்கும், நோய்பிணியால் வருந்தி துன்புறுவோருக்கும், இன்னும் பல சுமைகளால் மூழ்கி தவிப்போருக்கும் நாம் சுமைதாங்கிகளாக இருக்க முற்படுகின்றோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் கிறிஸ்து பிறரின் சுமைகளை சுமக்க தம்மையே கையளித்தார். எனவே எசாயா 53:3 கூறப்பட்டுள்ளதைப் போல அவர் மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அதேபோல் நாமும் இன்று நம் மத்தியிலே வாழும் மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு சுமைகளை குறைக்க உதவுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் ஏழை அனாதைகள், குழந்தைகள், சாலையோரங்களில் கிடக்கும் அரை நிர்வாண மனிதர்கள், அரச மருத்துவமனை செல்ல முடியாமல் நோய்க்கு இறக்கக்கூடிய மனிதர்கள், படிப்பை தொடர முடியாத ஏழை மாணவர்கள் போன்றோரை இனங்கண்டு உதவி செய்ய இயேசு நம்மை அழைத்து நிற்கின்றார். ஆகவே நம் அன்றாட வாழ்க்கையில் வழிதவறிய ஆடுகளாய் பாவங்களில் விழுந்து கிடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையூட்டி அவர்கள் நல்ல வழியில் வாழ்ந்திட உதவுவோம். அல்லற்படுவோருக்கும் அமைதி இழந்தோருக்கும் ஆறுதல் நல்க முன்வருவோம். சபம். இயேசுவே, பிறருக்கு ஆர்வத்தோடு உதவி செய்யவும், கருணை வெள்ளத்தில் நாம் நினைந்திரவும் அருள் தாரும். ஆமேன். சீமோனை காட்டினியும் ஒழிந்து கொண்டாய், சீமோனை காட்டினியும் ஒழிந்து கொண்டாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 6. வேரோனிகா துணிச்சலோடு இயேசுவின் திருமுகத்தை துடைத்தல். உலக வரலாற்றில் பெண்களுக்கு சிறப்பான ஓர் இடம் உண்டு. எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணின் உடல் உழைப்பு இருக்கின்றது என்பது வாழ்க்கை பாடம் புகட்டும் உண்மை. இயேசு சமுதாய சமத்துவத்தை பேண பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆணாதிக்கத்தை ஆமோதித்த யூத சமுதாயத்தில் சமத்துவத்தை போதித்த இயேசு ஒரு புரட்சி நாயகன். பாரபட்சமற்ற அன்பும் சமுதாயத்தை இப்புவியில் உருவாக்குவதே இயேசுவின் இலட்சிய தாகமாகும். வேரோனிகாவின் இந்த துணிச்சல் மிக்க செயலானது பழமையை கட்டி காக்கும் பலருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இன்று எமது சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சமுதாய வன்முறைகள் மலிந்தே கிடக்கின்றன. பகடி வகைகள், பலாத்காரங்கள், சீதன சுரண்டல்கள், ஆணாதிக்கங்கள், அடிமைத்துவ ஆக்கிரமிப்புகள் போன்றவை ஒரு பக்கம், பெண்ணாக விருந்தும் பெண்ணை இழிவுபடுத்தும் கருத்தடைகள், கருச்சிதைவுகள், விவாகரத்துகள், கலாச்சார சீர்கேடுகள், தவறான தொடர்பு சாதன பாவனைகள், நம்பிக்கையில்லா வாழ்க்கை முறைகள் போன்றவை மறுபக்கம். பல்வேறுபட்ட இயக்கங்களால் தாக்கப்பட்டு வரும் மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். இயேசுவின் முகத்தை பார் மகனே, மகளே. உன் வாழ்வென்னும் வெண்துகிலால் இயேசுவின் கரைபடிந்த முகத்தை நீ துடைக்க தயாரா? இன்று கடைபடிந்துள்ளது இயேசுவின் முகமா அல்லது உன் வாழ்வென்னும் துகிலா? சிந்தித்துப் பார். அன்பு இயேசுவே, கரைபடிந்த எமது வாழ்வை
தூய்மைப்படுத்தவும் துணை தேடுகின்றோம். எம் குறை நீக்கி நிறைவாழ்வை தந்தரிலும். ஆமீன். எங்கள் பேரு தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தேவாயிரம். மோகத்தை தோடை பாலில் மோகம் தந்தே ஈரமகம் சரி பாதீர்க்க மறுத்தாய். மோகத்தை தோடை பாலில் மோகம் தந்தே ஈரமகம் சரி பாதீர்க்க மறுத்தாய். ஈரமகம் சரி பாதீர்க்க மறுத்தாய். உனக்காக மறிக்கிறேன், நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி பாதையில் நிலை 7. இயேசு சிலுவையோடு 2ஆம் முறை விழுதல். பாவத்தில் விழுந்த மனித இனத்தை தூக்கிவிட வந்த மாபெரும் இயேசு 2ஆம் முறையாக பாரம் தாங்காமல் தரையில் கல்லாடி விழுகின்றார். தாராளமாய் அருள் பொழிந்த இயேசுவின் கைகள் சிலுவையை பிடிக்க முடியாமல் திணறுகின்றன. சதா காலமும் அன்பு பணி புரிய அலைந்தோடிய கால்கள் நடக்க முடியாமல் தடுமாறுகின்றன. இரவு பகல் பாராமல் உழைத்து களைத்த உடம்பு ஊசலாட மறுக்கின்றது. ஆனாலும் இயேசு சளைக்கவில்லை. சரித்திரம் படைக்க துடிக்கும் சாதனையாளராக எழுந்து புறப்படுகின்றார். சோர்ந்துவிட்ட மனிதர் தனக்குத்தானே பகைவர், துணிந்துவிட்ட மனிதர் சாவுக்கு அஞ்சுவதில்லை என்பதை இயேசு சிலுவை நாயகன் சித்தரித்து காட்டுகின்றார். மனித வாழ்வில் வீழ்ச்சிகள் சாதாரணம். ஒவ்வொரு வெற்றியை அடைவதிலும் பல தோல்வி படிகளை கடந்துதான் வர வேண்டி இருக்கின்றது. இதுதான் யதார்த்தம். ஆனால் மனித மனங்களோ இதை ஏற்க மறுக்கின்றது. சந்தேகம், புரிந்துணரா தன்மை, விட்டுக் கொடுப்பின்மை போன்ற குழிகளுக்குள் விழுந்த குடும்பங்களும், நம்பிக்கை துரோகம், இழப்பு, விரக்தி, சோர்வு, பழிவாங்கல், பொறாமை, மன அழுத்தம் போன்ற குழிகளுக்குள் விழுந்த மனிதர்களும், குடிவரி, போதைப்பொருள் பாவனை, புகைத்தல், களியாட்டம், காமம், சூதாட்டம், வன்முறை போன்ற குழிகளுக்குள் விழுந்துள்ள இளைஞர்கள், பெரியோர்கள் எத்தனை பேர்? எனவே புரிந்துணர்வு, நம்பிக்கை, மன்னிப்பு, அன்பு, மகிழ்ச்சி, மன நிறைவு, விட்டுக் கொடுப்பு, இரக்கம், தாழ்ச்சி போன்ற நற்பண்புகளால் நிறைந்து வாழ்வின் குழிகளை மூடிட முயற்சிப்போம். விழுந்தவனை பார்த்து கைகொட்டி சிரிக்காமல் கரம் நீட்டி தூக்குவோம். சோதனைகளை சாதனைகளாக்கி வீழ்ந்து கிடப்போரை எழுப்பி விடுவோம். சபம். இறைவா, வருத்தங்கள் நிறைந்தது மட்டுமல்ல வாழ்க்கை, திருத்தங்கள் கொண்டதும் வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமீன். இரண்டாம் முறையாய் விடச் செய்தார். இரண்டாம் முறையாய் விடச் செய்தார். உனக்காக மறித்தேன், நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திவ்ய
இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை விடுவித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையின் நிலை 8. இயேசு எருசலேமின் பட்டணத்து பெண்களுக்கு ஆறுதல் கூறல். தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பவன் சுயநலத்தின் தோழன். தன்னை தாண்டி அடுத்தவர்களை பற்றி யோசிப்பவன் நேசிப்பவன் அன்பின் தோழர். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசு ஆறுதல் தரும் வார்த்தைகளை அள்ளி கொட்டுகின்றார். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவின் திரு இதயத்தின் அன்பு, அயலான் பற்றிய கரிசனை, ஆறுதல் அளிக்கும் உள்ளம் போன்ற நற்பண்புகள் நிறைந்தவராய் இயேசு மரணத்தின் விளிம்பில் கூட பாரத்தை சுமந்து சுமந்து முதுகு வளைந்து போன நிலையிலும் அழுகின்ற பெண்களுக்கு பெருமனத்தோடு ஆறுதல் கூறுகின்றார். இயேசுவின் பாடுகளின் கொடுமையை கண்டு அவருக்காக அழுகிற பெண்மணிகள் ஒரு புறம், வளமையான சிலுவை மரணம் அளிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாரி வைத்து அழுவதற்கென பழக்கப்பட்டிருந்த இன்னொரு பெண்கள் கூட்டம் மறுபுறம். எனினும் இயேசுவின் அன்பு வார்த்தைகள் எம் எல்லாரின் எண்ணங்களையும் உள்ளங்களையும் சிந்திக்க அழைக்கின்றன. உலகிலே எமக்கு மட்டும்தான் இப்படியான மோசமான வாழ்க்கை என்று மிகைப்படுத்துகின்றோம். வழிதவறி செல்லும் நம் பிள்ளைகளை நினைத்தும் மது போதைக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி இருக்கின்ற நம் கணவன்மாரை நினைத்தும், உண்மையான அன்பின்றி வாழும் நம் மனைவியரை நினைத்தும், துன்பப்படும் நம் பெற்றோரை நினைத்தும், ஆறுதல் தேவைப்படும் நம் அயலாருக்கு உதவி செய்ய முன்வர முடியாத எம் சுயநல போக்குகளை நினைத்தும் அளவேண்டிய நாம் பார்வை இருந்தும் குருடராக, காதிருந்தும் செவிடராக, உள்ளமிருந்தும் முரடராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சபா இறைவா, மாற்றத்தை உள்வாங்கி மனமுருகி அனைவருக்கும் ஆறுதல் அளிக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். ஐயோ, அதையும் கேலி செய்தார். ஐயோ, அதையும் கேலி செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கல்வாரி பாதையின் நிலை 9. 3ஆம் முறை சிலுவையோடு நிலத்தில் இயேசு. பாராளும் பரமன் இயேசு பாமரரும் பாவம் போக்க பாவியாய் பார சிலுவையோடு பாரினை 3ஆம் முறையும் முத்தமிடுகிறார். இயேசுவின் விழுகை பார சிலுவையின் சுமையால் அல்ல, மாறாக எம் பாவத்தின் கனதியால், கனகனத்தால் பனையால் விழுந்தவனை மாடு அறிவித்தாற் போல் இயேசுவை கொடிய யுதர்கள் சாட்டையால் அடிக்கிறார். ஆயினும் மனிதராகிய நாம் எம் மீட்பு பயணத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வீழ்ந்த இயேசு எழுந்து நடக்கிறார். இயேசுவின் எழுகையால் மனிதனம் எழுந்தது, பாவத்தை விட்டொழித்தது, அவரின் மனுக்குளம் முழுவதும் புத்துயிர் பெற்றது. சிலருக்கு வாழ்க்கையில் விழுந்து கிடப்பதை வாடிக்கையாகிவிட்டது. பிறப்பும் இறப்புமை உண்மை என நினைத்து எவ்வித பலனும் கொடுக்காமல் மடிந்து மண்ணோடு கலந்து
போகிறார்கள். வாழ்வில் துன்பம் இயற்கைதான். சோதனைகள், வேதனைகள், சவால்கள் வாழ்வின் யதார்த்தம். ஆனால் அதில் விழுந்து கிடப்பது என் சோம்பல்தனம். மாறாக முயற்சியுடன் எழுந்து நடந்து சோதனைகளை சாதனைகளாக்க துணிய வேண்டும். ஆனால் நாமும் விழுந்து மற்றவர்களையும் வீழ்த்துவதுடன் அடுத்தவரின் எழுச்சிக்கு பங்கம் விளைவிக்கிறோம். நாம் முன்னேறாவிட்டாலும் அடுத்தவர் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதில் அக்கறையோடு இருக்கிறோம். இயேசுவின் வீழ்ச்சியையும் அவரின் எழுச்சியையும் ஒவ்வொருவனதும் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் மூலதனமாக்குவோம். முயன்று முன்னேறுவோம். மற்றவரையும் தூக்கி விடுவோம். பேரளவில் மாத்திரம் இயேசுவை சுமக்காமல் செயல் வடிவம் கொடுக்கும் கிறிஸ்தவர்களாய் எழுவோம். செபம். அன்பு இயேசுவே, எமது வாழ்க்கை பயணத்தில் விழுந்தாலும் எழுந்து உம்மை நோக்கிய பயணத்தில் நாம் எதிர்கொள்ளும் தடைகளை வென்று உம்மை பின்பற்ற வரம் தாரும். ஆமேன். உடைந்து உடைந்து தள்ளிவிட்டார். உடைந்து உடைந்து தள்ளிவிட்டார். உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? கல்வாரி பாதையின் நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களைதல். ஆதி மனிதர் ஆடையின்றி இருந்தார், ஆனால் வெட்கமடையவில்லை. இயேசுவின் ஆடையை தொட்டவர் குணமடைந்தார். இவ்வாறு இயேசுவின் ஆடை மீட்பின் ஆடையாக காணப்பட்டது. ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுக்கவில்லை என்று இயேசு சொன்ன பொழுது, எப்போது ஆடையின்றி உம்மை கண்டோம் என்று சொல்லப்படுவதைப் போல இயேசு உண்மையாகவே கல்வாரி பலியிலே ஆடைகள் களையப்பட்ட நிலையில் அவமானப்படுத்தப்பட்டார். இயேசுவுக்கு யார் ஆடை கொடுப்பது? ஆடை மனிதரின் மானம் காக்கும் கவசமாகவும் அழகின் ஆபரணமாகவும் அறியப்படுகிறது. ஆனால் இந்த புதிய யுகத்திலே ஆடை குறைப்பு அதிகரிக்கின்றது. ஒரு மனிதனின் சொல்லும் செயலும் சிந்தனையே அவரை அளக்கின்ற அளவுகோல்கள். இவை தவறாகும் பொழுது ஒருவர் அவமானப்படுவதை வருவித்துக் கொள்கின்றார். எனக்கு அடுத்திருப்பவரை எவ்வாறு அவமானப்படுத்தலாம் என்று வழிதேடிக்கொண்டு மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல காத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை நிலைநாட்டினார். வாழ்விழந்து தவிப்போருக்கும் அயலவரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் புதிய வாழ்வை கொடுத்து அவர்களது அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாங்களும் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கும் ஒரு சமுதாயத்திற்கு ஆடை அணிவிப்போம். அன்பை, மன்னிப்பை ஆடையாக அணிவித்தவர்களாய் அகமல்வோடு பயணிப்போம். செபம். அருள்பொழியும் அன்னலே இறைவா, ஆடை இழந்து அவதிப்படும் ஆட்களுக்கு ஆடை அணிவிக்க துன்புறுவோரின் துயர் கிடைக்க அருள்தாரும். ஆமென்.
கல்வாரி பாதையின் நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படல். மனங்களில் பதிந்த உறவு வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லி வாழ்வினை வாழ்ந்து காட்டி படைப்பினை தம் வழி நடத்தும் நம் நேசனின் பாதங்களையும் கரங்களையும் 3 ஆணிகள் பதம் பார்க்கின்றன. உன்னை வாழ வைக்க என்னையே தருகிறேன் என்று தன்னையே தானமாக்குகிறார் இயேசு. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நமக்காக தருகின்றார். அவர் வேதனையால் துவண்டு போகின்றார். இயேசுவுக்கு அறையப்பட்ட அதே ஆணிகள் இன்றும் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றன. மது போதைப் பொருள், சினிமா, துஷ்பிரயோகம், பாலியல் பலாத்காரம், கடத்தல், காட்டி கொடுப்பு போன்றவற்றால் இயேசுவை மீளவும் அறைகின்றோம். இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம். நாம் எத்தனை தடவைகள் இயேசுவை சிலுவையில் அறைந்துள்ளோம். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலானது எதுவும் இல்லை என்று மொழிந்த இயேசு தன்னையே பலியாக்கி நமக்கு வாழ்வு தந்தார். சிலுவை மரம் ஏறாமல் இயேசு இருந்திருந்தால் இந்த உலகம் அவரை மறந்து போயிருக்கும். உண்மை அன்போடு வாரி வாரி கொடுப்பது, எல்லாம் கொடுத்தும் பற்றில்லாமல் இருப்பது கடவுளின் தன்மையாகும். கடவுளின் மகன் விண்ணக வாழ்வை துறந்து மனிதனாய், அடிமையாய், சிலுவை சாவுக்கு உரியவராய் தன்னை ஆக்கிக் கொண்டார். தாங்க தாங்க என்று வாங்க ஆசைப்படும் உலகம் இது. இழப்புகள் இல்லாமல் தியாகம் செய்ய துடிக்கும் உலகம் இது. கொடுப்பதே எமக்குதான பண்பாகும். இந்த இயேசுவின் அடிச்சுவட்டில் 1000 தியாகங்கள், தீபங்களால், கண்ணீர் வியர்வைகளால் இந்த உலகம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்காய் ஆவி துறந்த தியாக செம்மல்களின் உயிர் மூச்சு உலகிற்கு உயிர்த்தானம் செய்கின்றது. செபம். இயேசுவே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறியவரே, உம்படி வாழ மொழி பேச மக்கு உதவி செய்தரணும். ஆமென். கல்வாரி பாதையின் நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுதல்.
அனைத்திட்ட விரித்திட்ட கரங்களிலும் பாவியை தேடி அலைந்த கால்களிலும் உழைவிட பீடித்த குருதியில் குளித்தது சிலுவை மரம். யூதாஸ் என்பவனின் முத்தத்தோடு ஆரம்பித்த யுத்தம் சிலுவையில் தலைசாய்ப்போடு முடிவானது. அமைதியின் யுத்தம் எதிர்த்தாக்குதலற்ற ஒருவழி யுத்தத்திற்கு எதிரான மௌன ஆயுதம். அந்த யுத்தத்தின் வலிமையை உணர மறுத்த எதிர்த்தரப்பு கட்சியாளர்கள் மானத்தை காத்த அங்கியை பறித்தார்கள். கொடுத்தேன் என்னை, நீ விண்ணரசின் மணிமுடி அணிய நான் முன்முடி தரித்தேன். பாவத்தில் இருந்து நீ தூய்மையாகிட என் உதிரத்தை கொட்டினேன். இப்பொழுது இருப்பது உயிர் மட்டும்தான், அதுவும் உனக்குத்தான் என்கிறார் தியாகத்தின் திருவுருவாகிய இயேசு. அன்பினை போதித்த இயேசு அனாதையானது. இலட்சிய மனிதன் அலட்சியம் செய்யப்பட்டது எதற்காக? உண்மை பேசிய மனிதன் உறங்கி போனது எதற்காக? கருணை பொங்கிய கண்கள் மூடப்பட்டது எதற்காக? நாம் வாழ அவர் இறக்க சித்தமானார். எம்மோடு கொண்ட உறவை வளர்க்க தன் உயிரை துறந்தார். அந்த உறவை வலுப்படுத்த நாம் எதை கொடுக்க போகின்றோம்? என் ஆணவத்தில் நான் இறக்க தயாரா? என் சுயநல போக்கிற்கு முற்றுப்புள்ளியிட என்னால் முடியுமா? சத்தியாகம் புரிய பிறர் வாழ வழிவிட நான் தயாரா? என் தியாக சிந்தையில் நிலைத்து நின்று புதிய சமுதாயத்தை ஆரம்பிக்க, என் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க என்னால் முடியுமா? சிந்திப்போம். அன்புக்குரிய ஆண்டவரே, உம்மனித நிரப்பு மூலம் எம் எல்லோருக்கும் நிறைவாழ்வை தந்தீரே. உமக்கு நன்றி கூறுகின்றோம். அழியா வாழ்வை அடைந்து கொள்ள நாம் தினமும் வேண்டுதல் செய்கின்றோம். ஆமீன். உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, இதற்கு மேலென்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, உனக்காக கல்வாரி பாதையின் நிலை 13. இயேசுவின் திருச்சடலம் தாயின் மடியில் கிடத்தப்படல். தன் ஒரே மகனான இயேசுவை பெற்றபோது உள்ளத்திலே நிறந்த மகிழ்ச்சி கண்டவள் அன்னை மரியாள். இன்று உயிரற்ற உடலாக கிடத்தப்படுகின்ற தன் ஒரே மகனை நினைத்து கலக்கம் அடைகின்றாள் அன்னை மரியாள். அவள் தன்னுடைய வாழ்விலே மற்றவர்களுடைய துன்ப துயரங்களிலும் வேதனையிலும் சோதனையிலும் அவர்களுக்கு என்றுமே பக்கபலமாக ஆறுதலாக இருந்தவள். தனக்கு ஆறுதல் கூற யாருமற்ற சூழ்நிலையில் தன் மகனை மடி மீது தாங்கி கொள்கின்றாள். மனுக்குலம் நிறைவாழ்வை நோக்கி செல்ல தன் ஒரே மகன் தன்னுயிரை தாரை வாக்கு கொடுப்பதை நினைத்து பெருமிதம் அடைகிறாள். அவள் இறைவனின் சித்தமே தனது திட்டம் என ஒவ்வொருவருக்கும் எடுத்து இயம்புகின்றாள் அன்னை மரியா. இன்றைய நமது சமுதாயத்திலும் மனித உறவுகளும் நட்பு தோழமையும் குறைந்து அவை வியாபார உறவுகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. குடும்பங்களின் சுயநலமும் ஆதிக்கமும் மேலோங்கி கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் சீர்குலைகின்றன. பணம், சொத்து என்பன முதன்மையாகி
சகோதரங்களுக்கிடையே கூட பாச உறவுகளுக்கு பதிலாக பகை உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. சமூகங்களிலும் பல்வேறு குழுவினருக்கிடையேயும் சகோதர சமத்துவ நல்லுறவுகளுக்கு பதிலாக சாதி சமய வெறிகள் பரவலாகிக் கொண்டிருக்கின்றன. சவால்கள் நிறைந்த இந்த உலகமதில் பல்வேறு உலக மதிப்பீடுகளால் நம் வாழ்வின் பாதை மாறிச் செல்கின்றன. நாம் பெறும் உண்மை என்னவெனில், தன் ஒரே மகனை பறிகொடுத்தும் சேர்த்து விடாமலும் துணிச்சலுடன் வாழ்ந்தாள் என்பதே அன்னை மரியாள் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடமாகும். தந்தையின் சித்தப்படியே வாழ அவள் முன்வந்தாள். சுபம். இறைவா, தூய மரியாவை போல நாங்கள் எல்லாவற்றையும் நன்மையாகவே கருத அருள்தாரும். எம் வாழ்வில் உம்மில் முழு நம்பிக்கையை வைத்து வாழ பரந்தாரும். ஆமென். மற்றும் சுவாசியாத்மங்கள் சர்வத்தினால் சமாதான பிள்ளை பாரக்கடவுளே. கல்வாரி பாதையின் நிலை 14. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது கிரேக்க தத்துவ ஞானம். மாற்றங்கள் இல்லாத வாழ்வு சாக்கடை போல் காட்சியளிக்கும். மிகுந்த நாட்டத்தை தோற்றுவிக்கும். இயேசுவின் இறப்பும் அடக்கமும் அவரது விண்ணக வாழ்வின் ஈர்ப்புக்கும் எழுச்சிக்கும் வித்தாகின்றன. விதைமடிந்து மரமும் மரம் அடைந்த தளவாடங்களும் பழம் அடைந்து சுவையான பழச்சாரம் என இறப்பின் ரகசியத்தை இயற்கையில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இயேசு என்னும் மனிதம் மடிந்ததன் மூலம் நாம் எல்லாம் புனிதம் பெறுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் மூலம் கிறிஸ்தவ விருந்தின் சுவையும் இதுவே. கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிந்தால் அன்றி அது பயன் தராது. நமது வாழ்வில் எழும் தேவையில்லா தன்மைகளை முழுமையாக களைந்து புதைக்குடியில் அடக்கம் செய்வோம். எவையும் பிறரையும் ஒருங்கே அளிக்கும் போக்களிலிருந்து விடுதலை பெறுவோம். பிறர் வாழ நம்மை அளிக்கும் உயிர்ப்பூக்களாய் அவனியில் மலர்வோம். இன்று நமது வாழ்வில் நாமும் பல நச்சு உணர்வுகளுக்காக அடிய வேண்டும். நமது பாவ போக்குகளை பாவ நாட்டங்களை முழுமையாக புதைப்போம். பழிவாங்குதல், வாய்ச்சண்டைகள், போதைவர்த்த பாவனைகள், புண்ணிய அடக்குமுறைகள், காமவரி, கலாச்சார சேஷ்டைகள் போன்ற ஊழியர்களின் உணர்வுகளை இயேசுவின் கல்லறையோடு சமாதி செய்வோம். புது வாழ்வுக்கான சக்தியை உள்வாங்கி புதிய வாய்ப்புகளாக உருமாற்றம் பெறுவோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வாழ்க்கை முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இயேசு என்னும் நாமத்தையே அடிக்கடி மனங்களில் சுமந்தவர்களாய் மறு இயேசுக்களாக வாழும் பயணத்தை தொடர்வோம். அன்பு இறைவா, எம்மில் காணப்படும் தீய பண்புகளை முற்றுமுள்ளாக புதைத்து விட அருள்தாரும். மலரோடு சேர்ந்த நாரம் மனம் பெறுவது போல
நாமும் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட வரந்தாரும். ஆமீன். நான் உதயம் வரையில் உயிர்த்தாரே. நான் உதயம் வரையில் உயிர்த்தாரே. நான் உதயம் வரையில் உயிர்த்தாரே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் செல்வோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, கர்த்தாவே, ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். கோபமாயிராதே சுவாமி. நிலை